என்ன வீக்கெண்டுக்கு காரசாரமாக இந்த மாதிரி சாப்பிட்ற கிரேவிங்ஸ் இருக்கா? மட்டன் சிக்கன் சுக்கா ஸ்டைலில் மஷ்ரூம் சுக்கா சும்மா டேஸ்ட் அள்ளுங்க. ட்ரஸ்ட் மீ, இது ஒரு பார்ட்டி ஸ்டார்டராக கூட நீங்கள் வைக்கலாம். நம்ம சவுத் இந்தியன் மசாலா ஃப்ளேவரில் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லும் தூக்கலாக இருக்கும். இது ஸ்டார்டராக மட்டும் இல்லை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, ஃபுல்காஸ் இது கூடலாம் செம்மையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கோபுரமாக 1 டீஸ்பூன் மிளகு, சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய், காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதங்கினதும் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா கரிஞ்சிராம இருக்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. பச்சை வாசனை போனதும் காளான சேர்த்துருங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. தண்ணி பிரிஞ்சு வரும். கொஞ்சம் திக்காகி வரும்போது இப்ப நம்ம அதுல அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ட்ரையா சைட் டிஷ்ஷா சர்வ் பண்ணுன்றதுக்காக ட்ரை பண்றேன். நீங்க தொக்கா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மசாலாவை ஒரு பெரட்டி சுட சுட வீக்கெண்ட் சைட் டிஷ்க்கு சர்வ் பண்ணுங்க. செம்மையா இருக்கும். எப்படி?